நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் உள்ள சந்தையில் அந்த காய்கறிகளை சேல்ஸ் பண்ணிட்டு திருப்பி வர்றது. இதேமாதிரி அவர் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, எல்லா காய்கறியும் ஏற்றிக்கிட்டு அவர் சந்தைக்கு போனார். சந்தைக்கு போகும்போது ஒரு பெரிய பள்ளத்தில் அவர் வண்டி மாட்டிச்சு. மாட்டினோன்னா அவர் அங்கே இருந்துட்டு, எப்போ யாராவது உதவுங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். யார் உடனே அவர் கடவுளே கடவுளே எனக்கு உதவிங்க, கடவுளே எனக்கு உதவுங்கன்னு ஒரு கடவுள்கிட்ட எவ்வளவோ மன்றாடி பார்த்தார். கடைசியில் கடவுளும் வரல. உடனே அந்த விவசாயி என்ன பண்ணார், அவரே நம்மளே முயற்சி பண்ணணுன்ட்டு அந்த சக்கரத்தை தூக்குவார் பாருங்க. தூக்கிக்கிட்டு இருக்கும்போது லேசாக சக்கரம் வெளில வந்துச்சு. ஆனால் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் நின்னார். உடனே நீங்கள் எப்படி, நான் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன், ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் கடவுள் உதவுவார் அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம அடுத்தவங்களையும் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வேலை எதுவும் நடக்காது. நம்ம முயற்சி பண்ணால் தான் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி என்ன பண்ணார், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவர் உடனே மனசு உடைஞ்சு போயிட்டார். மனசு உடைஞ்சு போய் அவர் நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் நம்ம பார்ட்னர்ஷிப்லாம் நம்மளை எப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அவர் மனம் வெம்பி போய் நம்ம இனி எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்ட்டு அவர் நடந்ததை நினச்ச போய் வருத்தப்பட்டு போய் ஒரு ஆத்தங்கரையில் போய் உட்காந்துருவார். ஒரு ஆத்தங்கரையில் உட்கார்ந்த உடனே நல்லா இருட்டு. அவர் மன வருத்தத்தில் இருந்ததுனால என்ன பண்ணுவார், ஆற்ற மணலை நோண்டி அங்கே கூழாங்கல் மாதிரி இருந்த எல்லாத்தையும் தூக்கி 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 ஆற்றுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்துட்டார். ஆற்றுக்குள்ளே போட்டோன்னே கடைசியில் காலையில் விடிகிற மாதிரி இருந்தோன்னே ஒரு கல் எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ஆச்சரியம் தாங்க. ஆஹா, என்னடா இது, கையில் வைரக்கல், ஐயோ நம்ம இது தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டோமேட்டு அவன் கடைசியில் அந்த ஒரே கல்லை மட்டும் எடுத்துக்கேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நம்ம போனதே நினச்சி 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 இப்போ இருக்கிறத தொலைச்சிடணும். அதுதான் அந்த வைரக்கல். போனதே நினச்சின்னா வைரன்னு தெரியாமல் எல்லாத்தையும் உள்ளது தூக்கிக்கணும். இதுதான் இந்த கதையோட இருக்கும். நன்றி வணக்கம். எப்பயுமே போனதை நினைக்கக்கூடாது. நன்றி வணக்கம்.